வெல்கம் டு தீபா ஒயர் பேஸ்கெட். பாருங்கள், இப்போ நம்ம இந்த பேஸ்கெட் முடிச்சிட்டோம். இதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தேர்ட் பார்ட் வரைக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது ஃபோர்த்து பார்ட்டுங்க. ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரலாம் பார்க்கலாம். நம்ம கட்டு ஒயர் வந்து 6 அடி எடுத்துருக்கோங்க. ஒரு கட்டு ஒயரோட அளவு 6 அடி எடுத்து மொத்தமாக 28 கட்டு ஒயர் எடுத்திருக்கோம். சரிங்களா? 28 கட்டு ஒயரு ரெண்டாக பிரித்து நம்ம போட்டிருக்கோம். தெரியுதுங்களா? பிங்க் கலர் 2, க்ரீன் கலர் 2, எல்லோ 2, ரெட் 2, ப்ளூ 2, அதே மாதிரி பிஸ்தா க்ரீன் 2, அந்த மாதிரி. அப்புறம் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேபி பிங்க்கில் ஆரம்பித்து பேபி பிங்க்லேயே முடிகிற மாதிரியும் சென்டரில் 2 பேபி பிங்க் வர மாதிரியும் நம்ம இந்த மாடல் வச்சு பின்னியிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி தாங்க இந்த லைன்ஸ் நம்ம அடிப்பாகம் பின்னும்போது 2 ஒயராக 2 கலருக்கு ஒரு ஒயரு அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இப்போ ரெட் கலரில் 2 வரிசைகள், ப்ளூ கலரில் 2 வரிசைகள், எல்லோ கலரில் 2 வரிசைகள், இந்த மாதிரியே நம்ம போட்டிருக்கோம். இது எப்படி நம்ம பின்னணும் அப்படின்னா, ஒரு கட்டு ஒயரை 2ஆக மடித்து ஒரு பகுதியில் மட்டும் நம்ம பின்னியிருக்கோம். சரிங்களா? ஏன்னா நம்ம இது மூடி போட்ட கூட பின்னுறதுனால நான் எப்படி பண்ணுவேனோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு பக்கமாக மட்டும் பின்னி அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் பாருங்கள், இந்த கார்னரில் ஒரு துண்டு ஒயர் கொடுத்து ஜாயின் பண்ணி ஒயரு பின்னி இந்த 14 பூக்களை மட்டும் பின்னி நம்ம ஒயர் உள்ளே இன்செர்ட் பண்ணிடுவோம். அதாவது மூடி போட்ட கூடையாக இருந்தாலும் சிவன்கண் கூடைக்கு நாம் இப்படி தான் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஒரு துண்டு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணி கட் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணிடுவோம். மூடி போட்ட கூடையாக இருந்தாலும் சிவன்கண் கூடைக்கு நான் இப்படி தாங்க பண்ணுவேன். இது என்னுடைய மெத்தேடு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் என்ன பண்ணுவேனோ அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பேபி பிங்க் கலரில் போட்டு இப்போ இந்த சுத்து ஒயர் வச்சு ஃபுல்லாக பின்னிட்டோம். ஏணிப்படி முடிச்சுள்ள தாங்க பின்னியிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த ஃப்ளவர்லாம் எவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருக்கேன். வேணா சொல்லுங்கள், அதுவும் சொல்லித்தரேன். பாருங்கள், நமக்கு உள்ளே இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. நம்ம இந்த சைடு வால் ஒயர் வந்து கட் பண்ணாமல் பின்னோம் இல்லைங்களா? சைடு வாலுக்கு ஒயர் வந்து நம்ம 1/2 அடி அளவாக எடுத்து பின்னுவோம். சரிங்களா? அது ஏன் அப்படியே விட்டு நம்ம கட்டு ஒயரோட அளவு விட்டு நம்ம ஏன் பின்னணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், இந்த சைடு வால் பின்னுறதுக்காக அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? நான் சைடு வால் எவ்வளோ வரிசைகள் பின்னியிருக்கேன்னா 1 2 3 4 5 6 7. சரிங்களா? 7 வரிசைகள் பின்னியிருக்கோம். சைடு வாலுக்கு நம்ம 7 வரிசைகள் பின்னியிருக்கோம். இப்போ தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த சைடு வால் 7 வரிசைகள் நம்ம பின்னியிருக்கோம். மொத்தமாக 14 பூக்கள். சரிங்களா? அதே மாதிரி தாங்க லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அதே மாதிரி தான் நம்ம பின்னியிருக்கோம். ரைட் சைடும் அதே மாதிரி பாருங்கள், ப்ரௌன் கலரில் ஆரம்பித்து பேபி பிங்க் கலரில் முடிச்சிருக்கு. மொத்தம் 14 பூக்கள். மேலே வந்து லிட்டுக்கு நம்ம 7 வரிசைகள் சைடில் பின்னியிருக்கோம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. உள்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. மேலே நம்ம அதே மாதிரி தாங்க இந்த லிட்டுக்கு எப்படி பின்னணும் அப்படின்னா, பாருங்கள், இந்த சைடில் நம்ம ஒயர் கட்டு ஒயர் எப்பவும் போல் பாருங்கள், சைடு ஒயரை அளந்து விட்டு கட் பண்ணி ஒயரை இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி தாங்க பண்ணியிருக்கோம். 3 பக்கம் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, சென்ட்ரு, 3 பக்கம் ஒயரு உள்ளே ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? பாருங்கள், இது லெஃப்ட் சைடில் வர்றது லெஃப்ட் சைடும், ரைட் சைடு வர்றது ரைட் சைடும், மேல் பக்கமாக வந்த இந்த ஒயரெல்லாம் பின்னிட்டு மேல் பக்கமாக வந்த இந்த ஒயரையும் உள்ளே ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 7 வரிசைகளுக்கும் நம்ம ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி 3 பக்கத்துலேருந்து வர்றதும் இந்த ஒரு சின்ன லிட்டுக்காக நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து பின்னி உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம இது எப்படி பண்ணணும்னா, பிட்டாக நம்ம ஒயர் கட் பண்ணி ஜாயின் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணணும். அதே மாதிரி பாருங்கள், லெஃப்ட் சைடும் அதுதான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரைட் சைடும் அதே தான் பண்ணியிருக்கோம்.
ரைட் சைடும் அதே தான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம தனியாக இது ஃபுல்லாக பின்னிட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இது ஹேண்டில் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஹேண்டில் போட்டோம். ஏன்னா நம்ம இப்படியெல்லாம் பின்னதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் போடும்போது நம்ம உள்ளேயும் 10 ஒயர் கொடுத்து 5 ஒயர் மேல் ஒயர் வச்சு பின்னியிருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹேண்டில்லாம். இங்கே பாருங்கதா, ரொம்ப நல்லா மொத்தமாக ஸ்ட்ராங்காக பின்னியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஒயர் உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? எவ்வளோ ஒயர் உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ ஒயரையும் நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஏணிப்படி முடிச்சில் தான் பின்னியிருக்கோம். ஏணிப்படி முடிச்சில் தான் பின்னியிருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த சைடு நம்ம லிட்டுக்கு எவ்வளோ பின்னியிருக்கோங்கிறத பார்க்கலாங்க. மூடிக்கு பார்த்திங்கன்னா 14 வரிசைகள் பின்னியிருப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. சரிங்களா? 14 வரிசைகள் நம்ம பின்னியிருக்கோம். சரிங்களா? ஏன்னா கீழே 14 வருஷம் பின்னணும், அது மாதிரி நம்மளுக்கு மேலேயும் 14 வரிசைகள் வந்திருக்கு. வேணுன்னா நீங்கள் இன்னொரு வரிசை கூட சேர்த்து பின்னிக்கலாங்க. 15 வரிசையாக கூட நம்ம பின்னிக்கலாம். பின்னும்போது இன்னும் ஒரு மாதிரி அழகாக கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி தான் கேட்டாங்க, எனக்கு இதுவே போதுங்கனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த பூவுக்கு வந்து நான் 8 அடி எடுத்து இந்த ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காய் மணி ஒன்று சென்டரில் வச்சுருக்கேங்க. இந்த சின்ன லாக்குக்கு நான் 3 அடி கட்டு ஒயர் 2 எடுத்திருக்கேன். 3 அடியில் 2 கட்டு ஒயர் எடுத்து நான் ரெட்டை கைப்பிடி தாங்க போட்டிருக்கேன். 2 தடவை பாருங்கள் ஒயரு கட்டியிருக்கேன். இந்த மாதிரி கிடச்சிருக்கு எனக்கு. மூடி பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு, எவ்வளோ நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹேண்டிலுக்கு நான் வந்து இதில் 2.5 சுற்று போட்டு எடுத்துக்கிட்டேங்க. நான் எப்படி எடுப்பேன்னா 2.5 சுற்று, ஒரு கட்டு ஒயரோட அளவு இதுக்கு 2.5 சுற்று வச்சு எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக முடிச்சுட்டேன். நீங்கள் வேணும்னா சொன்னீங்கன்னா அடுத்த இதில் நம்ம எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் எல்லாமே ஃபுல்லாக மெஷர்மெண்ட்டே காட்டுறேன். ஏன்னா நிறைய வீடியோ போகும்போது நிறையா சகோதரிகள் ரொம்ப சொன்னதையே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதனால் நான் சரின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் டக்குன்னு முடிக்கலாம் அப்படின்னு முடிச்சுட்டேன். வேணுங்கிற சகோதரிகள் சொல்லுங்கள், நம்ம எப்படி உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோவில் மேக் பண்ணி காட்டுறேன். இப்போ இது எந்த அளவு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. மெஷர்மெண்ட்டு பாருங்கள், நமக்கு 11.5 இன்ச்சு நீளம் கிடச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள் 11.5 இன்ச்சு நீளம் தெரியுதுங்களா? 11.5 இன்ச்சு. இங்கே பாருங்கள், இதிலிருந்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் 11.5. ஓகேங்களா? அகலம் பார்த்திங்கன்னா பேஸு 5.5 இன்ச்சு கிடச்சிருக்குங்க. பேஸு 5.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஹைட் பார்த்திங்கன்னா ஹைட்டுன்னு பார்க்கும்போது 8.5 இன்ச்சு கிடச்சிருக்குங்க. தெரியுதுங்களா? 8.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. ஹைட்டு 8.5 இன்ச்சு. கைப்பிடி பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு 7 இன்ச்சு வச்சுருக்கேங்க. கூடையோட இது வரைக்கும் 7. பாருங்கள், கூடை அட்டாச் பண்ணது வரைக்கும் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு கிடச்சிருக்குங்க. கைப்பிடியோட 9 இன்ச்சு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. பேஸ்கெட்டு ரொம்ப சூப்பராக வந்துருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. நம்மக்கிட்ட என்ன மாதிரி அவங்க கேட்டாங்களோ அது மாதிரியே நம்ம பண்ணியிருக்குங்க. அவங்க வந்து குழந்தைக்கு லஞ்ச் கொடுத்து விட்றதுக்காக கேட்டாங்க. பாருங்கள், வாட்டர் பாட்டிலு நம்ம உள்ளே வச்சு காட்டுறோம் உங்களுக்கு. வாட்டர் பாட்டிலு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு தான் கேட்டாங்க அவங்க. பாருங்க, இதோ இது வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு நம்மளுக்கு கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? பாருங்கள், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் போக நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். எவ்வளோ தூரம் நம்ம லஞ்ச் பாக்ஸு, டவலு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாமே வைக்கலாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக இடம் இருக்குது. நல்லா ஸ்பேஸ் கொடுத்து நல்லா அகலம் கொடுத்து அவங்க என்ன மாதிரி குழந்தைக்கு கேட்டாங்களோ அது மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம்.
ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்க கேட்ட மாதிரியும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் அளவுகள்லாம் சொல்லியிருக்கேன். கரெக்டான அளவு தாங்க. நம்ம என்ன அளவு எடுத்தோமோ அதே அளவு தான் வச்சு பின்னியிருக்கோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதனுடைய ஃபுல் வியூ பாருங்கள். மெஷர்மெண்ட்லேருந்தும் அதே மாதிரி எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கேன். தேங்க்யூ for watching.